ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமுள்ள நல்ல நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மை பரிசுத்தமான பாதையிலே தேவன் நடத்தி வருவதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மை கிருபையாய் இதுவரையிலும் கரம்பிட்டு நடத்தி வந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தடைகளின் மத்தியில் தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொண்டது சேர்த்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்கள் கடைசி நாட்கள் ஆக ஆக சத்துரு தலைவிரித்த அடி அநேக குழப்பங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவஜனர் வாழ்க்கையில பல குழப்பங்களை செய்து கொண்டு போகிறார். ஆகவே தான் ஸ்தோத்திரம் இந்த கடைசி காலத்திலே சபையை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார். அருமையானே, சபை மிக முக்கியம். சபை இல்லாமல் அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் உலகத்தில் முக்கியமானது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறதும் சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான். ஆகவே அப்படிப்பட்ட சபையிலே தேவ ஜனங்களை நாம் இருக்க வேண்டும். சபை என்றால் எல்லாருமே வைத்திருக்கிறது சபையாகாது. ஆகவே அல்லேலூயா கடந்த வாரத்திலே நாம் சபை குறித்து அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவி நம்மை நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சபை மிக விசேஷமான ஒன்று என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து வேதத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் சபையை தேவன் முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். சபை தேவன் மிகவும் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். சபை தேவன் மேன்மைப்படுத்தி. ஏனென்றால் அந்த சபை என்பது ஒரு சபையாக மாத்திரமல்ல, அது இயேசு கிறிஸ்து தெய்வத்தினுடைய சரீரமாகவும் இருக்கிறது. ஆமென். சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உடம்பு. சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறது. சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய சரீரத்தோடு நம்ம இன்றைக்கு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சரீரத்தோடு நம்ம ஐக்கியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சோதரர், இன்றைக்கெல்லாம் உறுப்பு மாற்று சிகிச்சை ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய கண் கெட்டு போச்சுன்னு வைங்க, நான் கர்த்தருடைய சோதரம் மருத்துவமனையில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் என் கண்ணு கெட்டு போச்சுங்க, அதுக்கு வேற ஒரு கண்ணு வைங்கன்னு சொல்லுவோமானால் அல்லேலூயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சோத்திரம் அதற்கு எங்காவது தேடி பிடித்து எங்காவது ஒரு கண்ணு கிடைக்குமானால் அல்லேலூயா அந்த சோத்திரம் ஆண்டவர் சோத்திரம் அந்த மனுஷனுடைய அல்லேலூயா அது ஆணோ பெண்ணோ அவருடைய முகத்தில் இருக்கிற கண்ணை எடுத்து எனக்கு வச்சு விடுவாங்க. எனக்கு வச்சுட்டா அவர் சகோதரனுடைய கண்ணை வச்சு கொள்வோம். அந்த கண் எனக்குள்ள பொருத்தப்பட்ட பொழுது என்னுடைய கண்ணு போல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான நம்மை ஆண்டவர் அங்கிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்து தம்முடைய சரீரமாக சபையுடைய தேவன் இணைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். மறந்துடாதீங்க. அன்பான தேவனுடைய நம்முடைய குழந்தையானாலும் வாலிப பிள்ளையானாலும் பெரியவரானாலும் எல்லாரையும் தேவன் தம்மோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சபையில தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். இந்த சபையில ஒரு உறுப்பாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவமாக தேவன் நம்மை வைத்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியம். ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றதாக எபேசியர் 5:29 வசனத்திலே நம்ம கடந்த நாளிலே வாசித்த பொழுது வாசிக்கலாமா? எபேசியர் 5:29 வசனம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆமென். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. ஆமென். கர்த்தர் சபையை என்ன செய்கிறார்? போஷித்து காப்பாற்றுகிறார். ஆகவே சபை போஷிக்கப்பட வேண்டுமானால் நல்ல தண்ணி கிடைக்கணும், நல்ல ஆகாரம் கிடைக்கணும், நல்ல உடுத்தணும், நல்ல வீடு கிடைக்கணும், நம்மளை தங்க கிருபை செய்யணும், நோய் இல்லாமல் பாதுகாக்கணும். இதெல்லாம் தான் போஷித்தல் என்ற வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. அப்ப சபைக்கு வந்தால் தான் அந்த போஷாக்கு கிடைக்கும். ஆமென். சபைக்கு வெளியே இருந்தா கிடைக்காது. சபைக்கு உள்ள வரணும். சபைக்குள்ள வரும்பொழுதுதான் தேவன் இந்த போஷனை கொடுக்கிறார், இந்த போஷாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். எந்த சத்துணிகளை நெருங்காதபடி நம்மை போஷித்து காப்பாற்றுறார். சபைக்கு வந்தா தான் எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வரலன்னா ஒன்றுமே கிடைக்காது. சபை ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு சபையில தமிழ்நாட்டில் சபை குறித்து ஒரு காரியத்தை தப்பா போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, பைபிள் படி நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சபைக்கு போயிடாதீங்க, சபையே கிடையாது. சபைக்கு போவது பாவம், சபைக்கு போறது அசுத்தம், அருவருப்பு.
சபையே உலகத்துல கிடையாது, அப்படியெல்லாம் சபையெல்லாம் இயேசுநாதர் ஏற்படுத்தல, சபைக்கே போகாதீங்க என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. நான் கொடைக்கானலுக்கு போயிருந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஹல்லேலூயா, ஒரு சபையில ஒரு பெரிய சபையில ஒரு மனுஷனை கூப்பிட்டு இருந்தாங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. அவரை கூப்பிட்டு பெரிய கூட்டம், அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்க, கலெக்டர் படிச்சிருக்கிறார், கலெக்டரா கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கூட்டம் நடந்துச்சு, முதல் நாள் கூட்டம் நடந்துச்சு. முதல் நாள் கூட்டத்திலேயே பெரிய குழப்பம் பண்ணிட்டார். சபை கிடையாது, சபைக்கு யாரும் போகக்கூடாது, நாட்டில் ஆராதனைக்கு யாரும் போகக்கூடாது, பங்கெடுக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசினார். உடனே அந்த ஆள் நைட்டோட நைட்டா காலி பண்ணி, நீ கிளம்பி போயிரு, மற்ற 2 நாள் கூட்டத்தில் நாங்கள் எப்படி நடத்தி, நீ கிளம்பி போயிரு, இருக்காது, நீ ஒரு கள்ளன், நீ ஒரு திருடன், வேதத்துக்கு எதிராகி, வேதத்துக்கு எதிரானவன், சத்தியத்திற்கு எதிரான மனிதன், கிளம்பிரு, நீ கலெக்டா இருந்தா தான் எவனா தான் இருந்த, கிளம்பின்னு துரத்திட்டாங்க. அல்லேலூயா. அப்பதான் அந்த மனுஷனை பற்றி நிறைய காரியங்களை சொன்னேன். ஐயா, அப்படிப்பட்ட ஆளா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்தவனா, கலெக்டர்னா இயேசு ஏத்துட்டா யார் வேணாலும் இடம் கொடுத்துடலாமா? சபைக்கு பிரசங்கிக்க வேண்டுமானால் ஜெபம் பண்ணி நல்ல ஒரு சத்தியம் போதிக்கிற மனிதனை கூப்பிட வேண்டும். ஒரு நல்ல பாஸ்டர் சபைக்கு கூப்பிடணும். இன்னைக்கு சபைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு புதுசா ஒரு பாட்டு பாடி நம்ம நல்லா அந்த பாட்டு ஆகிடுச்சுன்னு வைங்க, உடனே அந்த ஆளை எல்லாம் புக் பண்றது, எங்க சபைக்கு வா, உன் சபைக்கு வா, 3 நாள் மீட்டிங், ஒரே ஒரு பாட்டுக்கு 3 நாள் கூட்டமா? ஸ்தோத்திரம். சபை எங்கேயோ போகிறது. நம்ம பின்னால பார்க்க போகிறோம். ஒரு சபை என்பது எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சபைக்கு போக வேண்டாம்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? எபிரேயர் 10:25 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் வாசிப்போம். எபிரேயர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 10:25 வசனம். ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். கர்த்தருடைய வருகையின் நாளானது ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. எவ்வளவாய் நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபைக்கு வரல என்ன செய்யணும்? சபைக்கு வான்னு கூப்பிடணும். நம்முடைய விசுவாசி நிறைய பேருக்கு சலிப்பா இருக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் சபைக்கு வா, சபைக்கு வா, ஆராதனைக்கு வான்னு போன் பண்ணி ஒரே தொல்லையா இருக்குது. ஏன்னா நீ சபைக்கு வந்து எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குமா? அருமையானவர்களே, ஒவ்வொரு சபைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்குதா? யாரும் எனக்கு 1 லட்சம் தர போறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. யாரும் தர போறது இல்லை. பின்ன எதுக்கு அவங்கள சபை கூப்பிடுறோம்? உங்க ஆத்துமா கெட்டு போக கூடாது, நீங்க நரகம் போய் அழியக்கூடாது, நரகத்துல வேதனை அடையக்கூடாது, வசனத்துல வளரணும், பரிசுத்தமாய் இருக்கணும். ஏன் சபைக்கு கூப்பிடுகிறோம்? வசனத்தை போதிக்கணும், வசனத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? தேவனுடைய வசனம் விடுவிக்கணும். தேவனுடைய வசனமை உயர்த்துகிறது, வசனமை பலப்படுத்துகிறது. ஆகவே பலப்படுத்துகிற சத்தியத்தை கேட்கும்படியாக சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுகிறோம். அதற்காகத்தான் ஊழியக்காரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சபை கூடுவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடக்கூடாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒருத்தரும் கைவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப 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 முக்கியம். சோறு சாப்பிட மறக்கிறோமோ, தூங்க மறக்கிறோமோ இருக்கட்டும், ஆனா சபை ஆராதனைக்கு கட்டாயம் வரணும். சபைக்கு வந்தா தான் கர்த்தர் சாப்பாடு போடுவார். சபைக்கு வந்தா தான் கைக்கு செலவுக்கு பணம் கர்த்தர் கொடுப்பார். சபைக்கு வந்தா தான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். சபைக்கு வரலன்னா ஒண்ணுமே கிடைக்காது, எதுவும் கர்த்தர் தர மாட்டார். பரலோகத்திலிருந்து ஒரு சின்ன காரியத்தை கூட எதிர்பார்க்க கூடாது. ஆமென். சபைக்கு வரணும். அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியம். ஆகவே பாருங்க, கர்த்தர் ஒரு சகரியாவில் கூட இப்ப புதிய ஏற்பாட்டில் படிச்சோமா, இப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை படிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்க தேவனாய் கர்த்தர் இந்த சபை ஆராதனை குறித்து அவர் என்ன சொல்கிறார் வாசிக்கலாம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ராஜாவை தொழுது கொள்ள, ஆராதனை செய்ய எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழையானது பெய்வதில்லை. சபைக்கு வர மழை கிடையாது. ஆமென். எருசலேம் என்ற சபை
எருசலேமிலே தேவனை ஆராதிக்க போகாமல், தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல், தேவாலயம் எங்க இருந்தது? எருசலேமில் இருந்தது. அப்ப எருசலேம் என்ற தேவனுடைய ஆலயத்துக்கு யார் வரலையோ அவன் மேல மழை பெய்யாது. மழை பெய்யாது. ஏன் மழை பெய்யாது? பரிசுத்த மழை பெய்யாது. அவன் வருமானம் என்ற மழை பெய்யாது. ஆசீர்வாதம் என்ற மழை வீட்டுக்கு கிடையாது. நன்மை கிடையாது, வீட்டிற்கு சுகம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. சபைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றத சொல்லுங்க. நான் உயிரோட அளவும், நான் உயிரோடு இருக்கிற மட்டும் நான் கர்த்தருடைய ஆராதனையை நான் தவற விட மாட்டேன். ஆமென். நாட்டில் ஆராதனை தவற விடக்கூடாது. யார் சபைக்கு வரல மேல ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க என்ன சொல்றார் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இப்படித்தான் சொல்றாரு, புதிய ஏற்பாடு அதை தான் தேவன் சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நாம் வெறுமையா இருக்கணும், நான் ஒன்று இல்லாமல் போக என்பதற்காக தான் பிசாசு என்ன செய்யறான்? சபைக்கா போயிடாத, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, போயிடாத. ஆமென். அல்லேலூயா. நீ ஒரு மாதிரி இருக்கிற, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. ஆமென். நைட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 மணிக்கு தான் படுக்கைக்கு போனேன். ஆனா என்ன பண்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை முடிச்சிட்டு ஈரோட்டில் போய் ஊழியத்தை முடிச்சிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். என்ன பண்றது? ஆனால் காலையில் நேரத்தில் எழும்பி ஜெபிக்கவும், தேவசமத்தில் ஒரு 3 மணி நேரம் காத்து ஜெபிக்கவும், அல்லேலூயா, ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படி நான் படுத்து தூங்கலாமா? சொல்லுங்க, தூங்கலாமா? தூங்கினா கர்த்தர் சோறு போட மாட்டார், சோறு கிடையாது. ஆமென். திருநெல்வேலியில கன்னியாகுமரி பகுதிகளில் சோத்திரம் இன்னைக்கு இப்படி இருக்கும் என்னமோ தெரியல. முந்தைய காலங்களிலே சபைக்கு பிள்ளைகளை வரலைன்னா சாப்பாடு கிடையாது. காலையில மத்தியானம் நைட்டு 3 நேரம் சோறு கிடையாது அவங்களுக்கு. அல்லேலூயா. வசனத்தை ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னா தான் மத்தியானம் சாப்பாடு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா சாப்பாடே நடக்கும். அவங்க அம்மா சாப்பாடு செய்யறதுக்குள்ள அந்த பிள்ளைங்க வசனத்தை ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இதை அப்ப இது மாதிரி கண்டிப்பை வளர்த்தினால்தான் இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கண்டிப்புள்ள பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறார்கள். சபை ஆராதனை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்கு வரலன்னா மழை கிடையாது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடையாது. சபைக்கு வரணும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வராம இருக்காங்க தெரியுமா? சபைக்கு எத்தனை வாரங்கள் ஆராதனை தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்? இது கடைசி காலம். பிசாசு சொல்லுவான், நீ சபைக்கு போகாத, நீ சபைக்கு போகாத. ஏன்னா சபைக்கு போனா வசனத்தை கேட்டுருவேன். நீ சபைக்கு போட்டா வசனத்தை கேட்டு பரிசுத்தமாகி விடுவாய். நீ சபைக்கு போனா தேவன் போதிக்கிற பரிசுத்தன்னு சொல்ற வசனத்தை கேட்டு நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாகிடுவ. அதனால சபைக்கு போகாதே. அல்லேலூயா. தேவ ஆலயத்திற்கு போகாதே. தேவனுடைய ஆலயத்திற்கு போனா நீ வசனத்தை கேட்டு மறுரூபம் அடைஞ்சிருவே. அங்க பிசாசு விட மாட்டான். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. சபை 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 முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை முக்கியம். ஆமென். எனக்கு வியாதியா இருக்குதுங்க, வாங்க சபைக்கு. ஐயோ சபை நான் சாகர மாதிரி இருக்கிற, சபைக்கு வந்துருங்க, சபையில உயிர் போகட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சர்ச்சில் வந்து உயிர் போகட்டும், அது பெரிய ஆசீர்வாதம். உயிர் போனா போகட்டும். நான் தேவனுடைய சபைக்கு போகணும், நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும். தேவ ஆலயத்திற்கு போய் நான் செத்து போனாலும் பரவாயில்லை, என் உயிர் தேவனுடைய ஆலயத்தில் போகட்டும். ஆமென். இந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கணும். உலகத்தை என்னமோ நினைக்கிறீங்க. ஆமென். ஏதோ கையில் ஒரு 10 விசா இருக்குது, ரொம்ப துள்ளிட்டு இருக்கீங்க. எல்லாம் கர்த்தர் பொரிய ஊதுனா அப்படியே பொறி பறந்து போற மாதிரி பறந்து போயிடும். வருமானம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். தேவனுக்கு பயந்துருட்ட சபைக்கு வரணும். தேவஜனமே, நீ சபைக்கு வர வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்காத பொழுது ஒரு நன்மை உனக்கு கிடைக்காது. நன்மை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? உயர்வு வேணுமா? வாங்க சபைக்கு. சபையாரதுல தான் எல்லாமே கர்த்தர் தருவார். சபைக்கு வரலையா? ஆமென். அவன் மேல ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சகரியாவில கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயரிலும் கர்த்தர் தான் சொல்லுகிறார். சபையில விட்டு விடக்கூடாது. சபை முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? உற்சாகமாய் சொல்லுவோமா? சபைக்கு கண்டிப்பா வரணும். சபைதான் ரொம்ப முக்கியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. சபைக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சபைக்கு போறோம், சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆலயத்துக்கு வாங்க கூப்பிடுறீங்களா? வந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எபேசியர் 4:12 வாசிக்கலாம். ஆமென்.
பரிசுத்தவான்கள் ஆமென் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆமென் சபையானது பக்தி விருத்தி அடைய. அல்லேலூயா. சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பக்தி விருத்தி அடையும், விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர்ந்தால் ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பளம் வரலாம், வருமானம் வரலாம், ஆனால் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சு வர்ற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது ஆமென், அதை பிசாசு பொறுப்படுத்திக் கொள்ளுகிறான். உங்க கையில சம்பளம் வந்த உடனே, அப்பா இந்த வாரமெல்லாம் வேலை செய்ய நீர் தந்த பணம் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த மாசம் எல்லாம் வேலை செஞ்சனால கிடைச்ச சம்பளம் ஆண்டவரே இதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே. அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்க சொல்லாம இயேசு ஒன்றும் செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் கர்த்தர் செய்வார். நீங்க கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டா அந்த வருமானத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அழகா நிர்வாகம் பண்ணுவார், அழகா செலவு பண்ண கிருபை கொடுப்பார். வீண் செலவு தண்ட செலவு இல்லாதபடி கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நேற்று நாங்க பிரசங்கிட்டு இருந்தேன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வருமானத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமென். டாக்டருக்கு ஏன் கொடுக்கணும், எதுக்கா டாக்டருக்கு கொடுக்கணும் அப்படி நாங்க பிரசங்கிட்டு இருந்தேன். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் ஜான் பால்கிட்ட ஒரு போன் வந்தது. அப்பா ஜெமீராவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்றது, டாக்டர்கிட்ட போலான்னு இருக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம், அங்க என்ன பிரசங்கிக்கிறேன், அல்லேலூயா, டாக்டர் போக கூடாதுன்னு பிரசங்கிக்கிறேன். எப்படி இருக்கும்? ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி பிரசங்கத்திலே ஜெபம், அப்பா பிள்ளைக்கு சோமா இருக்கணும், காத்துக்குள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரசங்கம் எல்லாம் முடிச்ச பிறகு கூப்பிட்டேன், என்னப்பா டாக்டர் போனீங்களா? போகலப்பா. அல்லேலூயா. பிள்ளைக்கு காய்ச்சல் இல்லை, நாங்க போகல. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் பேசுகிறதை சொல்லுகிறதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். வெறும் 500 ரூபாய் செலவாயிருக்கும், அது கடன் வாங்கி தான் கொடுக்கணும், கையிலே பணம் இருக்கு. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவன் கிருபையாய் நம்ம நடத்துகிறவர். நம்முடைய வருமானத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பிள்ளையே, டாக்டர் ஏன் கொடுக்கணும், 500 ரூபாய் ஏன் கொடுக்கணும்? ஆமென். போலீஸ்காரனுக்கு ஏன் தரணும், வக்கீலுக்கு ஏன் தரணும்? நீ எல்லாம் வக்கீலுக்கும் போலீஸ்காரங்க டாக்டரும் கொடுத்து வருமானம் வீணாகி போகிறது. கர்த்தர் பிள்ளையே, நீ கர்த்தரிட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் வருமானத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். வருமானத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நடத்துகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்க கர்த்தரிட கொடுக்கலன்னா பிசாசு டக்குன்னு எடுத்துக்குவான். ஆமென். நாங்க யாரோ செத்து போயிட்டாங்க, ஐயோ பணம் பத்தாதே, 10,000 தான் கையில் இருக்கு, அவங்க செத்து போயிட்டான்னு சாப்பாட்டுக்கு இந்த வாரம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றது, இந்த மாதம் வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, ஓ பிள்ளை ஏதோ ஸ்கூலுக்கு ஏதோ ஃபீஸ்க்குன்னு கேட்டாங்களா அதுக்கு என்ன பண்றது, ஸ்தோத்திரம், இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, அதுக்குள்ள ஏதாவது செத்து வேற போயிட்டாங்களே அங்க 10,000 ரூபாய் கொடுக்கணுமே, வந்துச்சா வம்பு, கடன் வாங்கு. அப்ப பிசாசுகிட்ட நீங்க கர்த்தர்ட்ட கொடுக்காம இருந்தா பிசாசு உங்க சம்பளத்தை வருமானத்தை எடுத்துக்குவான். அவன் எடுத்துக்குவான், அவனோட கண்ட்ரோல் எடுத்துட்டா அவ்வளவு எல்லாம் குழப்பம்தான். ஆகவே ஒரு 10 ரூபாய் வந்தாலும் கூட, ஒரு 10,000 ரூபாய் வந்தாலும், 5,000 ரூபாய் வந்தாலும், அப்பா பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா, ஏசப்பா வருமானத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர், நீங்க நிர்வாகம் பண்ணுங்க, எனக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு அற்புதமான தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுல நல்லவர் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுல அற்புதமான தேவன் யாருமே கிடையாது. நாம நினைக்கிறோம் நாம் கர்த்தர்ட்ட நெருங்கி போய் இன்னும் அல்லேலூயா அவரோட பழகல. நாம் நெருங்கி போனது அவர் எப்படி வாழ்க்கையில கிரியை செய்வதை வாழ்க்கையில அனுபவிக்கணும். நேற்று நடத்த சொன்ன பாத்தீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேற ஒரு காரியத்திற்காக ஒரு பணத்தை கொடுத்திருந்தார், அதான் எடுத்து சரி டாக்டர் போறது நான் போகணும்னு சொல்லி இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு டாக்டர்கிட்ட போகல. ஏன்? அந்த பணம் வேறொருடைய பணம். அல்லேலூயா. அதை எடுத்தா நமக்கு ஒரு கடன், மறுபடியும் அந்த கடனை போடணும். அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கென்று தருகிறதை எவ்வளவாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவன் நம்மை நடத்துகிறார், நம்மை சரியான பாதையிலே, நேர்மையான பாதையிலே, அற்புதமான பாதையிலே தேவன் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்? அல்லேலூயா. சபைக்கு வந்ததனால் வருகிற ஆசீர்வாதம், தேவனுடைய சபைக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, நீ சபைக்கு வரலான்னு ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. பிசாசு சாபத்தை கொண்டு வந்து விட்டுருவான், பிசாசு நஷ்டத்தை கொண்டு வருவான், பிசாசு சோதனை கொண்டு வருவான், பிசாசு வியாதியை கொண்டு வருவான். வியாதி மேல வியாதி, வியாதி மேல வியாதி, நோய் மேல நோய், இதைத்தான் பிசாசு கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஜாக்கிரதை. சபைக்கு வா, நோயிலிருந்து குணம் கிடைக்கும். சபைக்கு வா, ஆசீர்வாதம் கிடைக்கும். சபைக்கு வா, தேவன் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சபைக்கு வரல ஒண்ணுமே கிடையாது, சபைக்கு வாங்க. ஆமென்.
அல்லேலூயா. எந்த காலத்திலும் அல்லேலூயா சபை ஆராதனை விடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, சபை ஆராதனை ரொம்ப 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 முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடைந்தால் நம்ம என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைஞ்சிருச்சு, விசுவாசம் வளர்ந்துருச்சு, விசுவாசம் பெருகிருச்சு, பிறகு என்ன செய்யணும் பாருங்க. அடுத்தது என்ன செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மகிமையுண்டதாக ஸ்தோத்திரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். அல்லேலூயா. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல ஆமென் என்ன செய்யணும்? சபையானது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். சபை பாருங்க, எல்லாம் சபைன்னு தான் வரும். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். பக்தி விருத்தி அடைந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு எதிராக எதுவுமே நடக்காது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொந்தக்காரங்க வெறுத்துருவாங்கன்னு பயப்படுவீங்க. ஆமென். வெறுக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மக வந்து அழும். அப்பா எங்க வீட்டுக்காரர் ஒரு 100 கெடா வரலன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? நீங்க வாங்கப்பா, நீங்க வரலன்னு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது, எனக்கு பெரிய வெக்கமா இருக்கு அப்படின்னு முக்கால் போட்டு அந்த புள்ள அழுகும். முந்தாண்டி முக்க வச்சுட்டு ஒவ்வொரு அழுகும். சரி சரி விடுத்தாங்க கண்ணே, அழுகாத, விடுக்கண்ணே நான் வரேன், வந்துட்டு வரேன். இல்லப்பா நீங்க வந்தீங்கன்னா அப்ப நான் கசாப் கடையில் எடுத்துங்கப்பா, உங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நான் அந்த படைச்சது எல்லாமே உங்களுக்கு தரமாட்டேன்பா. தெரியுங்கண்ணே நீ செய்வேன்னு சொல்லி எனக்கு தெரியுங்கண்ணே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போறீங்க, ஒரே பந்தல்ல ஒரே இடத்துல பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த 10 கடா வெட்டி அங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு 2-3 கல்லை தூக்கி வச்சு அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு உங்களுக்கு சமையல் நடந்துட்டு இருக்கும். ஒரே பந்தல்ல. அல்லேலூயா. ஆமென். ஒரே இடத்துல எப்படி இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க போடுற கரண்டி தான் உங்களுக்கு சமைக்கல கரண்டி உள்ளது. உங்களுக்கு தனியா கரண்டி எல்லாம் கிடையாது. அங்க கலக்கிட்டு தான் கூட இங்கேயும் கலக்குவான், இங்க கலக்கிட்டு அதுலயும் கலக்குவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீட்டு ஆகமாதான். ஆமென். தீட்டு ஆகிரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படிதான் தனியா செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரே பந்தல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க தனியா நடக்குது, இங்க தனியா நடக்குது, இவங்களுக்கு தனியா சமையல் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் உட்காரும் பொழுது ஒரு அல்லேலூயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல சொல்லுங்க, ஏமா உட்கார்ந்து கல்லுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா நல்ல இவ்வளவு பெரிய தேள், இவ்வளவு பெரிய காலை கொட்டி இருந்து என்ன ஆகும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய பிள்ளை தான். அல்லேலூயா. ஒருபோது சத்துருடைய பிள்ளையாய் ஆகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பு தந்து நடத்துகிறார். அருவருப்பு பிள்ளைகளை அசுங்களை போக கர்த்தர் விருகிறது இல்லை. நாட்டில் ஆராதனை விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? கடாக்கறி சாப்பிட போயிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதை. நாம் தேவ பிள்ளை என்பதை மறந்து போகாதிருங்கள். அவங்க கோச்சிட்டு போட்டோம். ஆனா நான் நாட்டில் ஆராதனை விட்டுட்டு அல்லேலூயா அந்த விதமான காரியங்களுக்கு போயிட்டோம்னா எங்க அப்பா என்ன கோச்சுக்குவாரு, என் தேவன் கோவிச்சுக்குவாரு, என் ஆண்டவர் கோச்சு, நான் என்ன பண்றது? கர்த்தர் கோவித்து விட்டாரானால் அவரை சமாதானம் ரொம்ப ரொம்ப கடினம். சொந்தக்காரன் கோவிச்சுட்டாங்கனாக்கா 2 நாள் 3 நாள் 10 நாள் 1 மாசம் கூட ஆகட்டும், பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலை சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா கர்த்தரோட போய் சமாதானமாக முடியாது. ஆமென். ஆமென். சொந்தக்காரன் கோவிச்சா உங்களுக்கு வருமானம் கிடைக்காதுன்னு போகாது. சொந்தக்காரன் கோவிச்சா ஆமென் உங்களுக்கு சோத்திரம் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் கோவித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் கோவித்தால் பாதுகாப்பு இல்லாம போயிடும். கர்த்தர் கோவித்தால் நோய்கள் வந்துடும். கர்த்தர் கோவித்தால் தரித்திரம் வரும். கர்த்தர் கோவித்தால் நிறைய கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கர்த்தர் கோச்சில் வந்தா பெரிய டேஞ்சர். கர்த்தர் வாழ்க்கையில கோபிக்க நீ இடம் கொடுக்க கூடாது. ஆகவே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை மாத்திரம் தான் நாம செய்யணும். தேவன் நம்ம கோபித்து கூட இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வேதத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. அருமையான தேவனுடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இந்தியாவில் ஒரு ஊழியர் மலேசிய தேசத்துக்கு போயிருக்கிறார். இவர் கார் ஓட்டுறது ஏர்போர்ட்ல இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏர்போர்ட்டில் இருந்து
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான ஒருவர் வந்து ஹalleluya உதவி செய்து இவரை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் எல்லா காரியங்களும் பண்ணுகிறார். எல்லாம் அங்க போகிறார், இங்க போறார், எல்லாம் ஹோட்டல்ல வந்துட்டே இருந்தாங்க. ஸ்தோத்திரம் ஹalleluya. அவர் என்ன டிரைவரா இருந்திருப்பார் நினைச்சுக்கிட்டாரு. ஆமென். ஐயா கடைசி நாள்ல 3 நாள் கூட்டத்தில் ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு தயவு செய்து வரீங்களா? என்ன ஒரு டிரைவரா இருப்பாரு அப்படி நினைச்சுக்கிட்டு போயிருக்கிறார். பெரிய மாடி, 5 அடுக்கு மாடி, பெரிய மாளிகை, பெரிய வீடு, பெரிய காம்பவுண்டு. அதுக்குள்ள சார் இங்கே சார் போறீங்க சார்? இல்ல வாங்க வாங்க அப்படி கூட்டிட்டு போயிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாரு. சொல்றாரு இதாங்க ஐயா பாஸ்டர், இதான் என்னுடைய வீடு. இதான் உங்க வீடா? இவ்வளவு பெரிய என்னதான் வண்டி ஓட்ட சொன்னாரியா, அதனால நான் தான் வண்டி ஓட்டுனேன். நான் யாரு தெரியுமா? இந்த ஊர்ல நான் தான் கலெக்டரா இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு கலெக்டர் வந்து வண்டி ஓட்டி இருக்கிறார் ஒரு பாஸ்டருக்கு. அதனால அவர் டிரைவர் நினைச்சுக்கிட்டார். நம்ம ஊர்ல கலெக்டர் எப்படி இருப்பாரு? ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? ஆஹா. ஓகே, பாப்போம், மீட்டிங்ல பாப்போம். சரி, நம்ம ஊர்ல அப்படி செய்வாங்க. அந்த ஊர்ல பாருங்க, அவ்வளவு கீழ்ப்படியில வந்து ஒரு பேக்கை வாங்கிட்டு கையில பைபிள் இருந்தாலும் வாங்கி கொள்ளுகிறார். சிறந்த மரியாதையோடு அழைக்கிறார். யார் அவர்? கலெக்டர். அப்புறம் ஊழியக்காரனுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு மரியாதை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஊழியக்காரன் சொல்றார், நான் நடுங்கி போனேன் என்றார். ஆமென். அந்த வண்டி ஓட்டின கலெக்டர் முன்னாக நான் பயந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆமென். ஒரு தேவ பிள்ளை அப்படித்தான், தேவனுக்கு என்று கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். வசனத்துக்கு, வார்த்தை கீழ்ப்படியணும். ஐயா அவங்க கோவிச்சுக்கு வாங்கல, என்ன ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த விழாவுக்கு போகலைன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்களே, கோவிக்கட்டும். சர்ச்சுக்கு வருவதுதான் முக்கியம். அல்லேலூயா. சபையில கர்த்தர் கோவிச்சுட்டாருன்னா பெரிய டேஞ்சர். ஆமென். அது யாரும் தப்புவிக்க முடியாது. கர்த்தர் கோபித்து விட்டாரானால், ஒரு சிற்றையை, ஒரு துன்பத்தை, ஒரு சோதனை அனுப்பிட்டாருன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. எவருங்க, இந்த டாக்டரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தருக்கு கோபிக்க இடம் கூடாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 5:25 வாசிக்கிறோம். அடுத்த வசனம். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். வாசிப்போம் சீக்கிரம். ஆமென். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகிறது போல அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து போதும். அப்படிப்பட்ட சபையை தேவன் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. சபை ஆண்டவர் நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய சபையில் அப்படியெல்லாம் கிடையாது. சபையில் அன்பா இருக்கிறாரா? முந்தா நாள்ல பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாஸ்டர் அங்க ஓடுகிறார், இங்க ஓடுகிறார், அப்படி ஓடுறார், இப்படி ஓடுகிறார், ஓடிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் ஊழியக்காரன், சின்ன வயசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு போங்க, 2 மணி நேரம் சினிமா பாருங்க. 2 மணி நேரம் சினிமா பார்க்கும் பொழுது உடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறையும், உடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிறையும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நடிகனை பாருங்க, இந்த நடிகை பாருங்க, பேரை சொல்றாரு, சினிமா நடிகை பேரெல்லாம் சொல்றாரு. இந்த பரிசுத்த சந்தல சொல்லக்கூடாது அந்த மனுஷன் பேரெல்லாம். ஆமென் சொல்லுங்க. அந்த நடிகை பேரெல்லாம் சொல்லி அவங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சினிமா நடிகர்களை கர்த்தர் எத்தனை விபச்சாரம் பண்றான்னு தெரியுமா? ஒரு நடிகை ஒரு சினிமா நடிக்க வேண்டுமானால், அல்லேலூயா, அந்த அங்க பெரிய ஆட்கள் அத்தனை பேருக்கு விபச்சாரம் பண்ணணும், பிறகுதான் சினிமா நடிக்க இடம் கிடைக்கும். இவர்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாராம். படுபாவி பிசாசு என்ற அவன் ஊழியக்காரனா இல்லை, ஊழியக்காரனே கிடையாது. அவளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். போய் பாருங்கள், உள்ள சந்தோஷம் அடையும். ஆமென். சினிமா பார்த்தா சந்தோஷம் கிடைக்கணுமா? கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல உனக்கு ஆமென் பேரின்பம் உண்டுன்னு சொல்லுகிறார், நித்திய சமாதானம் உண்டு தேவன் சொல்லுகிறார். ஓ என்ன பயங்கரம், என்ன பயங்கரம். ஏதோ கர்த்தராய் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிறந்த நமக்கு ஒரு பெரிய சமாதானம். இயேசு கிறிஸ்து பிறந்தனால சமாதானம் வருது. சினிமா நடிகனை பார்த்தா சமாதானம் கிடைக்கணுமா? போய் பாருங்க. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி விபச்சாரத்திலையா, வேசித்தனத்தில் ஆசீர்வதிக்கணுமா? என்ன ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை சபையில பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா. என்ன அயோக்கியத்தனம். சபை எப்படி மாறுதுன்னு பாருங்க. சபையெல்லாம் கெட்டு கொண்டு போகிறது கர்த்தருடைய பிள்ளையே.
சபை பரிசுத்தத்தை இழந்திருக்கிறது. சபை பரிசுத்தம் என்பதே கிடையாது. சபையிலிருந்து கர்த்தர் என்றைக்கே வெளியே போய்விட்டார். நீ நடக்கிற சபையில் விட்டு பரிசுத்தர் என்றைக்கே வெளியே போய்விட்டார். பரிசுத்தாவின் தேவனாய் கர்த்தர் திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் சபையில இல்லை. அப்படிப்பட்ட சபைதான் இன்னைக்கு நிறைந்து காணப்படுகிறது. சபை என்றால் அங்கே கர்த்தர் சோதர் பின்னால பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சபை தேவன் அன்பாய் இருக்கணும். அந்த சபையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கணும். சபைக்கு வரும் மேல கர்த்தர் அன்பாய் இருக்கணும். ஆமென். சபைக்கு வந்தா உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. 7:30 மணிக்கு ஆராதனை என்றால் கர்த்தர் 7:15 வந்து உட்கார்ந்து விடுவார். என் பிள்ளையை காணலையே, என் மகனை காணலையே, எங்க இந்த மகனை பார்க்கல, இன்னும் இந்த மகளை காணலையே, இந்த சின்ன மகனை பார்க்கலையே, அந்த அம்மா அந்த ஐயாவை காணலையே, அவர் பார்த்து கொண்டு இருப்பார் துக்கத்தோடு கூட இருந்த சபையில. நீங்க வந்த பிறகுதான் உங்களை கண்டு அவர் சந்தோஷம் அடைவார். ஆமென். கர்த்தரை அப்படி காத்திருக்க விடலாமா? கர்த்தரை காத்திருக்க விடலாமா? என் தேவன் வரும் முன்னதாக நான் சபைக்கு வருவேன். என்னை பார்க்க என்னை ஆசீர்வதிக்க வருகிற கர்த்தருக்கு முன்னதாக நான் சபைக்கு வருவேன். அப்படிப்பட்ட பிள்ளையாக தான் இன்னைக்கு நாம இருக்கணும். ஆமென். நம்ம பார்க்க சபையில வந்து அமர்ந்து இருக்கிறார் கர்த்தர். என் பிள்ளையை காணலையே, என் மகனை காணலையே, என் மகளை காணலையே, எவ்வளவு வேதனைப்படுவார் கர்த்தர். பள்ளிக்கூடம் போற பிள்ளை வீட்டுக்கு வரல, 4:30 ஆச்சு, 5 ஆச்சு, 6 மணி ஆச்சு, எப்படி இருப்பீங்க? சனி எப்படி வந்து தொலையிட்டுன்னு இருப்பீங்க? வர்றபோது வரட்டும், பிள்ளை வர்றபோது வரட்டும், யாராவது சொல்லுவீங்களா? 6 மணி ஆயிட்டா, 4 மணிக்கு 4:30 வர வேண்டிய பிள்ளை 6 ஆகி வரலன்னு நினைச்சு என்ன செய்வீங்க? சொல்லுங்க சகோதரி, என்ன பண்ணுவீங்க? பதறுவீங்க. என்ன பண்ணுவீங்க? பதறும். 5 ஆயிட்டாவே பதறும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிட்டேன், 4:30 பிள்ளை வந்துருவாள், 5 ஆயிடுச்சு, நீ வரல. பதறுவீங்க. செருப்பு கூட போடாம ஓடுவீங்க பள்ளிக்கூடத்திற்கு. அங்க கேட்டெல்லாம் மூடி இருக்கும். இன்னும் எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிரும். பிடிக்குமா பிடிக்காதா? சத்தமா சொல்லு, பிடிக்காதா? ஆமென். பிள்ளையை காணல. எங்க அப்பா இயேசுநாதர் வந்து அப்படித்தான் உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. அதே பதட்டம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? அவரை துக்கப்பட விடாதிருங்கள். ஆமென். உங்களை ரட்சித்த ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக சிலுவையில் நாரை கிளியை ஒப்பு கொடுத்த கர்த்தர் என் பிள்ளை வரலையே, எவ்வளவு துக்கப்படுவார் கர்த்தர். அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? உன் வீட்டுக்கு நன்மை வருமா? ஒருபோதும் வராது. சபைக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சபைக்கு வரணும். சபையில வந்தா நம்ம எப்படி கர்த்தர் வச்சிருப்பார் தெரியுமா? சங்கீதம் அல்லேலூயா 50ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம், சங்கீதம் 58 சீக்கிரம். ஆமென். சபையில வந்தா கர்த்தர் என்ன செய்வார்? சபை என்ற தேவனுடைய ஆலயத்துல, சபை என்ற கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துல, அல்லேலூயா, அப்படியே பிள்ளையாருக்கு நம்ம எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாருங்களா? வாசிக்கலாம். உன் பலிகளின் நிமித்தம் ஆமென் உன்னை கடிந்து கொள்ளேன். ஆமென். உன் தகன பலிகள். ஸ்தோத்திரம். ஏசாயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:8. உன் பலிகளின் நிமித்தம் ஆமென் உன்னை கடிந்து கொள்ளேன். ஸ்தோத்திரம். உன் தகன பலிகள் 52. நானோ தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயமாகிய சபையிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்க நிலையில சொல்லுவாங்க. அல்லேலூயா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரத்தை. பச்சைன்னு என்ன? காஞ்சு போகாத மரம், செழிப்பாய் இருக்கிற மரம், காலாகாலத்தில் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சபையில் எப்படி இருக்கேன்? கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறேன், பச்சையாய் இருக்கிறேன். காஞ்சு போன மரம் இல்ல. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மரம்? கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நான் இருக்கிறேன். எங்க? சபையில. ஏன் சபையில அந்த மரம் எப்படி இருக்குது சொல்லுங்க? சபையில அப்படியே தொங்க வைக்கலாமா அல்லது மாட்டி வைக்கலாமா? எப்படி இருந்தா அந்த மரம் பச்சையா இருக்கும்? சபையில எப்படி இருக்கணும்? நட்டு வச்சிருக்கணும். ஆமென். எங்க இருக்கணும்? மரம் எப்படி இருக்கணும்? ஆமென். வேறு பிடிச்சிருக்கணும் அந்த சபையில. அந்த மரம் எப்படி இருக்கணும்? சபையில வேறு பிடிச்சு சபையில நிலையாயிருக்கிற மரமான தேவ பிள்ளையாயிருக்கணும். தாவீது சொல்றான், நான் பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறேன் தேவனுடைய சபையில. அப்படியானால் கர்த்தர் அவனை அங்க நட்டு வச்சிருக்கிறார். நீங்க நம்ம எல்லாம் சபையில கர்த்தர் நட்டு வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். நம்ம நட்டு வச்சாதான் நாம பசுமையா இருக்க முடியும். அது சபை, அங்கே ஜீவ தண்ணீர் ஊறுகிறது. ஆமென். ஏன் நட்டு வைக்கிறாரு? சபையில ஜீவ தண்ணீர் ஊறுகிறது, நல்ல உரமாகிய வசனம் கிடைக்கிறது. ஆமென். தண்ணீர் என்கிற ஜெபம் நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். சபையில் என்ன கிடைக்கும்? பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது அது சபைக்கு வந்தா தான் கிடைக்கும், மற்ற சபைக்கு போனது கிடைக்காது. நிறைய சபையில பாஸ்டர்ல கேட்டு பாருங்க, உங்க பாஸ்டர் ஜெபம் பண்றாரா? அல்லது அந்த பாஸ்டர் பார்த்து கேளுங்க, ஐயா நீங்க விசுவாசிகளை ஜெபம் பண்றீங்களா? துருதுருன்னு முழிப்பார், திருட மாதிரி முழிப்பார். ஏன் ஜெபிக்கிறது இல்ல? சபை மக்களுக்காக ஜெபிக்காத நிறைய ஊழியக்காரன் இன்னைக்கு இருக்கான். அந்த சபைக்கு தான் நிறைய பேர் போவாங்க. அல்லேலூயா. கிடைக்கிற நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு அல்லேலூயா பிரைஸ் லார்ட் ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு கூட இருக்கணும், ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்தோம்ப்பா, எங்களை காத்து ரட்சிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அம்மா ஸ்தோத்திரம். அம்மா இன்னைக்கு இந்த பாஸ்டர் மீட்டிங் போகணும், சீக்கிரம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணு. சரிதானா? என்ன ஒரு அநியாயம், வாரம் முழுதும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் பாஸ்டர் மீட்டிங் பாஸ்டர் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காந்துக்கிறது. அருமையானவர்களே, விசுவாசிகளை ஜெபிக்கிற ஊழியக்காரர் இன்னைக்கு கிடையாது. ஆனால் உண்மையில பரிசுத்த சபையில பரிசுத்தாவின் அசைவாடுகிற பரிசுத்தன் இருக்கிற சபையில வருகிற பொழுது என்ன கிடைக்கும்? ஆமென். அங்க நல்ல ஜீவ தண்ணீர் கிடைக்கும், நல்ல உரமான சத்தியம் கிடைக்கும். ஆமென். தண்ணீர் நல்ல ஜெபம் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? பச்சையாய் கனி கொடுக்க முடியாது, செழிப்பாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது சபைக்கு வந்தா தான் இந்த ஆசீர்வாதம். சபைக்கு வந்து ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. சபைக்கு வந்தா தான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இருக்கிற அசைவாடுகிற அந்த பரிசுத்த சபையில தான் ஆமென் தேவன் வார்த்தைகளை கொடுப்பார். நல்ல பிரசங்கங்கள் இருக்கும். அல்லேலூயா. நல்ல சத்தியம் வெளிப்படும். வேத வசனங்களில் ஆழங்களை அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:15 வசனம். 1 தீமோத்தேயு 3 வசனம் 15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3 வசனம். ஆமென். இந்த சபையில தான் நிலைத்திருக்கிற சபையில பச்சைன ஒளிமரமாய் தேவபிள்ளை இருக்கிற இந்த பரிசுத்த சபையில என்ன நடக்கிறது? தாமதிப்பேனாகில் ஆமென் தேவனுடைய வீட்டிலே ஆமென் நடக்க வேண்டிய வகையை ஆமென் நீ அறியும்படி ஆமென் இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அந்த வீடு ஆமென் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகவும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஆதாரமாய் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வரது லேட் ஆகுமானா நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சபையில் என்ன கர்த்தர் தருகிறாராம்? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சபையில என்ன வரும்? சத்தியம் வெளிப்படும். சத்தியம் வெளிப்படுகிறதா? நிறைய சபையில சினிமா பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? சினிமா பாட்டு. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் பரலோகம் என்று பைபிள்ல சொல்றோம். வசந்தபடி நடந்தா பரலோகம் போக முடியும், பரிசுத்தமா இருந்தா பரலோகம் முடியும் என்று வேதாகிய தேவனுடைய கர்த்தர் பரிசுத்தாவினை கொண்டு எழுதி வைத்திருக்கிற பைபிளை கையில வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஊழியக்காரன் பாடுறான் என்ன? மதுபானத்தை போட்டா சொர்க்கம் வரும் அப்படின்னு பாடுறான். இது வருமா? மதுபானம் சாராயம் குடிச்சு என்ன கிடைக்குமா? சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு பாட்டு பாடுறான் சபையில. சினிமா பாட்டு. அங்கெல்லாம் கர்த்தர் இருப்பாரா? எப்படி சத்தியம் வெளிப்படும்? அந்த பாட்டு பாடிட்டு இது தீர்க்க தரிசன பாடல்னு வேற சொல்றான். என்ன பாட்டா அது? சொல்லுங்க என்ன பாட்டு? தீர்க்க தரிசன பாடலாம். 6 மாசத்துல நடக்கணும்னு சொல்றான். இந்த தீர்க்க தரிசனம் 6 மாசம். அது எதுக்கு 6 மாசம்? இந்த குழந்தை உருவாக்கி பிறக்கிற மாதிரியா? திருட்டு பசங்க, கள்ள பயலுக, சாத்தானால் பிறப்பிக்கப்பட்ட பயலுக, சாத்தானால் உருவாகி பிறந்த நாசத்துக்கு ஏதுவான துரோகியான ஸ்தோத்திரம் அல்லேலூயா பயல்களாக இருக்கிற அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இது. சபை கர்த்தர் ஸ்தோத்திரம் சுருமா உருவாக்கப்படவில்லை. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உருவாக்கின சபை, பரிசுத்தாவில நடத்தப்படுகிற சபை. ஆமென். அதே ஊழியக்காரன் சொல்றான், நான் இயேசு கிறிஸ்து தூக்கி எரிந்து விடுவோம்னு சொல்றான். எதுக்கு சபை வச்சிருக்கான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன செய்வானா? தூக்கி எரிஞ்சிடுவோம். சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்துல பிசாசு கெடுத்து நிறைய பேர் இப்படி மாற போறாங்க. நிறைய சபையில் இப்ப வெளிப்பட எல்லாமே மாற போகிறது. ஒரு பரிசுத்தமான சபையில் இருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பரிசுத்த சபையில் இருங்க. எல்லாம் சபை கிடையாது. பரிசுத்தாவின் இருக்கிற சபையில இருக்கணும். ஆகவே சத்தியத்தை தேவன் சபையிலே வெளிப்படுத்துகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சத்தியம் தான் தேவன் சபையில வெளிப்படுத்துகிறார். தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியம் தான் நமக்கு தூணாக ஆதாரமாய் இருக்கிறது. ஆதாரம்.
கீழே விழுகிற மாதிரி இருக்கிற, அல்லேலூயா, ஒரு சுவரை உடைஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. உடனே பக்கத்துல ஒரு சுவர் எழுப்பி ஒரு தூண் எழுப்பி அதை தாங்கி பிடிப்பது போல ஒரு அவரைக்கொடி போடுறோம், ஒரு விதை ஊண்டுறோம், அது வளர்ந்து வந்து கொடி இங்கிங்க ஆடிட்டு இருக்கும், எங்கேயும் பற்றுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு குச்சி கூட நட்டி வைங்க, அந்த கொடி ரொம்ப சந்தோஷமா அதை பிடிச்சு அந்த கோல்ல மேலே ஏறி மேலேயே போகும். அதுபோல இன்றைக்கு நமக்கு ஆதாரமாய் தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாரமான சத்தியம், அல்லேலே சொல்லுவோம், அல்லேலே சொல்லுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமாய் தூணாய் இருக்கிற சத்தியம். தேவனுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு ஆதாரமாய் தூணாய் இருப்பது தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியம் பரிசுத்த சபையிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆகவே இந்த பரிசுத்தமான சத்தியத்தை தேவன் சபையிலே வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியம் தான் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். யோவான் 8:32. சீக்கிரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டதாக. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப சத்தியத்தை சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பைபிள்ல சத்தியத்தை சபையில சொல்லனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சபையில சத்தியத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. சும்மா கதை பேசிட்டு போக கூடாது. நிறைய கதை தான் இன்னைக்கு பேசுறாங்க. நேற்று கூட போன இடத்துல சொன்னாங்க, சில ஊழியக்காரங்க வந்தாங்க, மீட்டிங்ல உட்கார்ந்தாங்க, கதையா பேசுறாங்க. கதை ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்காது, கதை ஒரு மனுஷனை விடுவிக்காது, கதை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காது, கதை ஒரு மனிதனை தேவனுடைய இணைக்காது, கதை ஒரு மனிதனை பரலோகத்துக்கு வழி நடத்தாது, கதை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. கதை கொஞ்ச நேரம் போர் அடிக்காம சிரிக்கிறதுக்கு, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு இந்த கதை, அந்த பாத்திரம் இது சொன்னீங்களா ரொம்ப நல்லா இருந்தது, அப்படிதான் சொல்ல முடியும். மனிதனுக்கு ஒரு சின்ன ஊசி முனை அளவு கூட நன்மை கிடையாது. ஆமென். 90 தான் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு கதையை போல வாழ்க்கை கழித்து போட்டோம் ஆண்டவரே என்று துக்கப்படுகிறார். எங்க வாழ்க்கையில ஒரு கதை மாறி போயிருச்சே என்ன வேதனைப்படுகிறார். கதை அல்ல சபையில சொல்ல வேண்டியது, சத்தியம் அறிவிக்கணும். ஆமென். அந்த சத்தியம் தான் மக்களை விடுவிக்கிறது. ஒரு சத்தியம் தான் மக்களை விடுவிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மக்களை விடுவிக்கிற தேவனுடைய சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? வசனத்தினுடைய, வேதத்தினுடைய ஆழங்களை சொல்லுகிறதான் சத்தியம். வேதத்தின் தெய்வ ரகசியங்களை சொல்லுகிறதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறதான் சத்தியம். பரலோகத்தை சொல்லுகிற ரகசியங்களை சொல்லுகிறதான் சத்தியம். இந்த சத்தியம் சபைக்கு வந்தா தான் கிடைக்கும். அந்த சபையில யார் இருக்கணும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரமெல்லாம் ஆண்டவரே நீர் பேசணும், நீ சத்தியத்தை வெளிப்படுத்தணும், சபை ரகசியம் சொல்லணும். இந்த வாரமெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. சத்தியத்தை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 2 வசனங்கள். சீக்கிரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய சபையில தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழியிலே நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளாகிய சபை கூடி வருகிற நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளும் என்றும் மகிமையான நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் மேல் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. எப்படி நினைக்கணும் சொன்னாரு? மனமகிழ்ச்சி நாள். வரிசையை சொல், வாசிமா. மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய நாளே மனமகிழ்ச்சி நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை அல்லேலூயா மகிமையுள்ள நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அதுக்கு மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் பரிசுத்த நாள் அல்லேலூயா. ஆமென். ஓய்வு நாளிலே ஆமென் உனக்கு இஷ்டமான ஐயோ தெய்வமே கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அங்கிருந்து வாசி. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய நாளை பரிசுத்த எது சபை கூடி வரும் நாள், ஞாயிற்றுக்கிழமை சபையை கூடி வரும் இல்லைங்களா, அந்த நாளை கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் என்றும் அப்புறம் பரிசுத்த நாளை மகிமையுள்ள
மகிமையின் நாள் என்றும் அதை அதை மகிமையா எண்ணுவாயானால். அப்பொழுது பாருங்க, மனமகிழ்ச்சி நாள் அது மகிமையான நாள். அல்லேலூயா. சாதாரண நாள் இல்லைங்க. சபைக்கு வந்து என்ன செய்றீங்க? கர்த்தர் மனமகிழ்ச்சி கொடுக்கிறார். கர்த்தர் மகிமையினால நம்மை கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. சபைக்கு வந்தா தான் அது கிடைக்கும். வீட்டில இருந்து கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை கறி வறுத்து திங்கலாம், மீனை பொரிச்சு திங்கலாம். ஆனா சபைக்கு வந்து ஆசீர்வாதம் கிடையாது. சபைக்கு வரலையா ஒரு நன்மையும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே சபைக்கு வரணும். மலையிலேயே சொல்லுவோம் ஆமென். சபைக்கு வரணும். அல்லேலூயா. என்னுடைய பேத்தி மலாது காலையில் பட்னியா தான் வரும் சபைக்கு. சர்ச்சை முடிச்சு போய் தான் சாப்பாடு. ஆராதனை அது மகிமையா எண்ணுவாயானால். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை கூடி வரனால எப்படி என்னமா மகிமையா நினைக்கணும். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயபக்தி நாளாக எண்ணி நீ சபைக்கு வருவாயானால் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தால் உன்னை நான் நிரப்புவேன். சபைக்கு வாங்க. சபை வரலன்னா ஒண்ணுமே கிடையாது. சபைக்கு வரலன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆமென். சபைக்கு வரணும். சபைக்கு வந்தா தான் யாக்கோபுடைய சுதந்திரத்தாலே அல்லேலூயா தேவனாய் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யாக்கோபு சுதந்திரத்தாலே போஷிப்பார். சபைக்கு ஏன் வர சொல்றாங்க தெரியுதா? பாஸ்டர் ஏன் கூப்பிடுறாரு? யாக்கோபுடைய சுதந்திரத்தை உங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இவருக்கு வேற வேலையே கிடையாது. என்ன சொல்றாங்க பாஸ்டருக்கு? சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாங்க நம்ம சபையில், எப்ப பார்த்தாலும் சபைக்கு வா சபைக்கு வா சபைக்கு. இவருக்கு ஒரு வேலையே கிடையாது. எனக்கு இருந்த வேலையை வேண்டாம் தான் கண்டுருக்கேன், கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு பாண்டிச்சேரியில் பெரிய வேலை கிடைச்சது. இன்னைக்கு வாங்கி போயிருந்தா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். ஆமே 2 லட்சம் சம்பளம் வாங்கி நான் வாழ்க்கையை வேற மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு போயிருப்பேன். அங்க போகாத மன வா என் வேலைக்கு வான்னு சொல்லி கர்த்தர் என்னை குடுமி பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஊழியத்தில் உட்கார வச்சுட்டார் 17 வயசுல. இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. இந்த வேலையை விட்டு எனக்கு வேற எந்த வேலைக்கு நான் போக முடியும்? ஆமென். அல்லேலூயா. பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை. கண்டிப்பா எனக்கு வேற வேலை கிடையாது. என் வேலையெல்லாம் ஆமென் அல்லேலூயா. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவான், என் அல்லேலூயா வேலையெல்லாம் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க. என் வேலையெல்லாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கிடப்பது. அதுதான் என் உள்ளத்தில் பற்றி எரிகிறது. ஆத்துமாக்கள் வேண்டும். என் உள்ளமெல்லாம் பற்றி எரி. எப்பொழுதுமே என்னுடைய சாப்பாடுறது போது கூட அல்லேலூயா நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த வெட்டின்னு கடந்து 10 குடும்பம் ரட்சிக்கிற ஆண்டவரே ஜெபம் பண்ணுறது தான். ஏன்னா சாப்பிட கூட சாப்பாட்டை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபிக்கிறது கிடையாது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். 3 ஆராதனை சபையில் நடக்கணும். இதுதான் நான் சாப்பாடு ஜெபிக்கணும். நீங்க எல்லாம் சாப்பாடு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. நான் சாப்பாட்டு ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ண மாட்டேன். அது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? வெட்டினி கரடல சபை கடத்துல 10 குடும்பம் ரட்சித்து கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே சபையில 3 ஆராதனை நடக்கணும். இதுதான் என்ன சாப்பாட்டுக்கு நான் செய்யற ஜெபம். ஏன் எனக்குள்ள அதை பத்தி எரிகிறது. என் வேலையை ஆண்டவர் தந்துட்டார். அப்ப கர்த்தர் கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்க சபைக்கு வாங்கினா தான் கூப்பிடுவேன். அதான் என் வேலையே அதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? வேற வேலை பாஸ்டர்ன்னு நினைக்காதீங்க. எனக்கு வேற வேலையே இல்லை. ஆமென். கண்டிப்பா எனக்கு ஒரு வேற வேலை சத்தமா சொல்லுங்க இல்லை. ஊழியம் செய்யதான் என்னுடைய கர்த்தர் தந்த வேலை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே சபைக்கு நீங்க வரணும். சபையில வரும்போது யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பார். ஆகவே சபை ரொம்ப 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 முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே சபை இல்லாமல் ஒன்றுமில்லை. சபையில தான் எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருகிறார். பாருங்க அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? பரிசுத்தம் நடத்துகிற சபை. வாசிக்கலாம் 1 பேதுரு 4:12 சீக்கிரம் 1 பேதுரு 4:12 1 பேதுரு 4:12 வாசிக்கலாம். பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படியாக உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நினைக்காமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்படிக்கு நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. சபைக்குள்ள பற்றி அக்கினி குறித்து ஏதோ ஒன்று நினைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். சபை என்றால் அக்கினி பற்றி எரிய வேணும். ஆமென். சபை என்றால் அக்கினி பற்றி எரிகிறது. மோசே ஸ்தோத்திர சீனாய் மலையில மாமனாருடைய ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு செடியானது தீப்பற்றி எரிகிறது. அப்படின்ட்டு பயப்படுறான். உத்து பார்க்கிறான். இலையெல்லாம் கருகல, இலையெல்லாம் வேகல, நல்லா தான் இருக்கு. நெருப்பு பயங்கரமா எரியுது. அவன் சொல்றான், நான் போய் இது என்னன்னு பார்ப்பேன், இந்த அற்புத காட்சி பார்ப்பேன்னு ஓடுறான். அங்கிருந்து நெருப்புக்குள்ள சத்தம் வருது. மோசே நில்,
நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் செருப்பை கலத்தி போடு. உடனே செருப்பு கலத்தி போடுறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்தா என்ன ஆகணும்? செருப்பை கலத்தி போடணும். திருச்சியில் ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இருந்தார். நல்ல பெரிய சபை. காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை பிரசங்கிச்சிட்டேன். 2வது 10:30 மணிக்கு ஒரு ஆராதனைக்கு நான் அந்த பாஸ்டரோட காரில் போய் இறங்கி அவரோட நடந்து போகிறோம். நிறைய அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் துணி துவைப்பாங்க இல்லையா? அதை துணி துவைச்ச தண்ணி ரோட்டில் ஊற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. டிச்ச தண்ணி வழியில் நிறைஞ்சு ஓடுது. ஆமென். ரோட்டுக்கு எல்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த சாக்கடை தண்ணியில் மிதிச்சு போறார். நானும் எட்டி குதிச்சு இப்படி எப்படின்னு ஜம்ப் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் பாஸ்டர் கூசாம நடந்து போறார். ஷூ போட்டு நடந்து போனார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போன உடனே என் செருப்பை கலத்தி, நான் போட்டிருந்த ஷூவை கலத்தி வெட்டிட்டு அல்லேலூயா உள்ள போனேன். சாக்ஸோடு நடந்து போனேன். ஆனால் அந்த பாஸ்டர் சாக்கடையை எல்லாத்தையும் முதிச்சு வந்தவர் அப்படியே நேராக கிடுகிடுன்னு ஷூவோடு நடந்து போகிறார். மேடையில் ஏறி பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறார். எனக்கு உடம்பெல்லாம் கூசினது. எத்தனை அருவருப்பனை முதிச்சு வந்தார், எத்தனை அசுத்தங்களை நடத்தி வந்தார். சூடு சொரணை கிடையாது இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு சபை என்பது சியோன் என்பதை குறித்து அன்னைக்கு வெளுத்துட்டு தான் வந்தேன். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் சபை அசுத்தம் பண்ற? கர்த்தர் சொல்றார், ஏய் செருப்பை கலத்தப்பா செருப்பை கலத்தி வச்சுட்டு பக்கத்தில் உத்து பார்க்கிறான். மோசே வா, ஊழியத்திற்கு வா, என் ஊழியத்திற்கு வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நெருப்பு பற்றி எரிகிறது, ஆனால் அந்த செடி இன்னைக்கு சபைக்குள்ள அக்கினி பற்றி எரியும்போது நாம வேக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பரிசுத்த அக்கினி சபையில பற்றி எரியுமானால் நாம் எரிந்து போக மாட்டோம். ஆமென். 120 பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. வானத்தின் அக்கினி இறங்குது. கட்ட இடி இடிக்கிறது. பயங்கர புயல் அடிக்கிறது. அக்கினி இறங்கி எல்லாரும் மேல நிரப்புகிறது. வெளியே பார்க்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏறக்குறைய 17 பாஷை பேசுகிற 17 நாட்டை சேர்ந்த மக்கள் அங்க கூடியிருக்கிற பெரிய சந்தை. அந்த நாளின் அபிஷேகம் முதல்ல உலகத்தில் ஊற்றப்படுகிறது. பரிசுத்தம் நிரப்பப்படுகிறார். எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அக்கினி பற்றி எரியுது, ஆனா அவங்க யாருமே வேகலை. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு சபைக்குள்ள அக்கினி பற்றி எரியணும். ஆமென். நம்முடைய சபையில் அக்கினி பற்றி எறின தேவ பிள்ளையே, பரிசுத்தாவின் அக்கினி சபைக்குள்ள பற்றி எரிய வேணும். அக்கினி பற்றி எறிந்தால் தான் விடுதலை உண்டு. அக்கினி சுத்திகரிப்பை குறிக்கிறது. அக்கினி ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அக்கினி நம்மை பரிசுத்தம் பண்ணி மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரலோக அக்கினி நம்ம நிரப்பணும். கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த அக்கினி நம்ம நிரப்ப வேணும். சபைக்குள்ள வந்தா தான் அக்கினி பற்றி எரியும். ஆமென். அதுதான் சபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்த அக்கினி இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அக்கினி அக்கினி அக்கினி. எங்க வருது அக்கினி? இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு குச்சி எடுத்து நிறைய துணி சுத்தி எண்ணெயை ஊத்தி தீ வச்சுட்டு கர்றப்புற எல்லா சபை சுத்தி வர எல்லா பெண்கள் எல்லாம் முந்தானே ஒதுக்கிட்டு இப்படியே, ஏன்னா தீ பிடிச்சிட்டு என்ன ஆயிரும், சரசரசன்னு போயிரு. இன்னைக்கு என்ன எப்படிப்பட்ட புடவையா இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப டிசைன்ஸா ரொம்ப அழகா இருக்கும், விலை உயர்ந்த புடவை இல்லையா? லேசப்பட்ட போது பொசு எல்லாம் பொசுங்கி போயிடும். அன்னைக்கெல்லாம் காட்டன் புடவை சீக்கிரம் தீ பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அந்த பொசு இருக்கிற புடவையில தீ பிடிச்ச என்ன ஆயிரும், எரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? பயந்து நடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது அக்கினி வருகிறது, பரலோக அக்கினி. அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்த நெருப்பு, இது பரலோக அக்கினியா? கர்த்தர் அன்னைக்கு மாதிரி உன்னை சாகடிக்க உயிரோட வச்சிருக்கிறாரு. திருட்டு ஊழியக்காரனே, பரலோக அக்கினி வரணும். நீ என்ன ஊத்தி தீப்பத்து வச்சு அந்த பரலோக அக்கினி கிடையாது. பரலோக அக்கினி பரலோகத்தில் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த அக்கினி சபைக்குள்ள காணப்படணும். கர்த்தர் வானத்திலிருந்து மடமடன அக்கினி இறக்க பண்ண வேண்டும். அக்கினி குறித்து நிறைய பேசணும், நிறைய காரியங்களை சொல்லணும். அல்லேலூயா. மக்கபேயர் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சபையில் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், தேவனுக்கு ஆராதனை பண்ண வேண்டும் விரும்பினார்கள். ஆனால் நான் நெருப்ப வேண்டும். யுத்தமணி படித்து திரும்ப அவர்களுக்கு இஸ்ரேல் நாடு கிடைத்து விட்டது. மக்கபேயர் என்ற சகோதரமார்கள் தான் அதை ஆளுகிறவர்களாக இருந்தார்கள் நாட்டை. அப்பொழுது கர்த்தருக்கு பலி செலுத்தணும். பலி செலுத்தும் பொழுது ஆட்டை அறுத்தாச்சு, எல்லாம் ஆடுகள் அறுத்து எல்லாமே பாறை மேல போட்டாச்சு. இப்ப பலி செலுத்தும், நெருப்பு வைக்கணும். வீட்டுல நெருப்பு வந்தா கர்த்தர் கொண்டு போடுவார். வீட்டு அறுப்பு நெருப்பு வந்தா சொல்லுங்க, கர்த்தர் கொன்று போடுவார். அது கர்த்தர் தாங்க மாட்டார், பொறுத்து கொள்ள மாட்டார். நெருப்பு வேணுமே. அதுல வயதானையா சொல்றாரு, ஏப்பா அந்த கிணத்துல தான் எரேமியா தீர்க்கதரிசி நெருப்பை கொண்டு போய் ஒளிச்சு வச்சாரப்பா அப்படின்னு சொன்னார். தேவனுடைய ஆளை இடிக்கப்படும் பொழுது, நேபுகாத்நேச்சார் சோதர தேவனுடைய ஆலயத்தை தரைமட்டமாக்கும் பொழுது,
கொஞ்சம் ஒரு தோண்டியில ஒரு பக்கெட்ல பரலோக அக்னியை அங்க எடுத்து வச்சு அதை நெருப்புக்குள்ள ஒளிச்சு வச்சாரு. ஐயோ, அங்க தண்ணியார் போய் பார்க்கறாங்க, கிணறு ஃபுல்லா தண்ணி. ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே பலி கொடுப்பதற்கு அக்னி வேணும் ஆண்டவரே, நாங்க என்ன பண்ண முடியும், நெருப்புல என்ன முடியாது ஆண்டவரே என்று சொல்லி அந்த மக்கபேயர் அந்த கிணத்துல இந்த தண்ணியை மொண்டுட்டு வந்து, ஆண்டவரே எங்களை நெருப்பு தருவீராக, நாங்கள் நெருப்புக்கு எங்க போவோம் ஆண்டவரே, எங்களை நெருப்பு கொடுப்பீராக என்று அந்த தண்ணியை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று ஊத்தினாங்க. பாறையில கப் என்று தீ பிடித்தது. அல்லேலூயா. என்ன இப்படி இருக்கிறீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தண்ணியை ஊத்துன உடனே பாறையில நெருப்பு பிடித்து எரிந்தது. எல்லாரும் கண்ணீரோடு அத்தனை ஜனங்களும் கர்த்தரை வணங்கி அந்த நெருப்படுத்தி பலி செலுத்தினார்கள். ஆமென். தேவன் ஜீவனுள்ள தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தண்ணீரிலிருந்து நெருப்பு கொடுத்த தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன். அக்னி, பரலோக அக்னி நமக்குள்ள வரணும். ஆமென். அக்னி குறித்து ரொம்ப எச்சரிக்கையா தேவன் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊழியக்காரன் சேர்ந்து இந்தியா மேப்பை படத்தை போட்டு சுத்திலும் அப்படி எல்லாம் போட்டு எல்லாம் துணியை வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி, ஓ பரலோகத்திலே இருந்து அக்கினி இறங்கி இந்தியாவில் எழுப்புதல் பற்றி பிடிக்கிறது, எழுப்புதல் வரப்போகிறது தீ வச்சான். பைத்தியார ஊழியக்காரன், கேனப்பயலக, தலைமை போதகர்னு சொல்றான். அறிவில்லாத மனிதர்கள், முண்டங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தின் அக்கினி இறங்க வேண்டும், பரிசுத்த அக்கினி இறங்கி வரணும். அல்லேலூயா. ஆமென். இந்த அக்னி இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள அக்னி இருக்கிறதா? இல்லையே. சபை விட்டு அக்னி கொடுக்கிற ஆண்டவர் பரிசுத்தர் எனக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள தேவ அக்னி பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி கள்ளத்தனமான வேலை செய்யறதுனாலதான் சபையில கர்த்தர் ஒரு வேலையை சீக்கிரம் செய்ய போகிறார். என்ன வேலை வாசிக்கலாம்? 1 பேதுரு 4:17. சீக்கிரம் சீக்கிரம். ஆமென். அதிகாரத்துல கீழே 17 வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது போதும். அல்லேலூயா. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு முதல்ல சபையில தான் வரப்போகுது. நியாயத்தீர்ப்பு சபையில தேவன் ஆரம்பிக்க போகிறார். ஒருத்தரை விட்டு விட மாட்டார். அல்லேலூயா. முதல்ல பாஸ்டர் கிட்ட ஆரம்பிப்பார். ஏய் நெல்லு, நீ என் ஊழியக்காரனா, நீ மெய்யான என்ன ஊழியக்காரனா, என்ன பிரசங்கம் பண்ணின, எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணின, நீ தினந்தோறும் பைபிள் எடுத்து படிச்சியா, நீ விதந்தோறும் என் வேதத்தை கீழ்ப்படிந்தாயா, நீ என்ன பண்ணின, ஏது பண்ண, கர்த்தர் கேட்க போகிறார். ஊழியக்காரனே, ஒரு ஊழியக்காரன் தப்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தப்ப முடியும். என்னடா பிரசங்கம் பண்ணின, நீ என்ன பிரசங்கம் பண்ணின, என் வேதத்தின் மகத்துவம் எழுதி கொடுத்தேனே, நீ என்ன சபைக்கு கத்து கொடுத்த, நீ என்ன வாழ்க்கையில அனுபவத்தில் கொண்டு வசனத்தை கொண்டு வந்த கேட்பார். திருதிருன்னு முழிப்பான் ஊழியக்காரன். தண்டனை கொடுத்து நரகத்தில் தூக்கி போடுவார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு சபையில வரப்போகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் கேட்க போகிறார். பிறகுதான் வெளியே நியாயத்தீர்ப்பு. ஆமென். வெளியே போய் ராமன் சுப்பனை பார்த்து, ஏய் ஏண்டா நீ இயேசு என்னை ஏத்துக்கொள்ளன்னு கேட்டா, முதல்ல உங்க சபையில போய் பாருங்க சார். ஆண்டவரே, கர்த்தர் கேட்டார் என்ன சொல்ல போறான், முதல்ல உங்க சர்ச்சில் பாருங்க, அங்க நடக்கிற அக்கிரமத்தை பாருங்கன்னு சொல்லுவான். அதனாலதான் முதல்ல சபையை கர்த்தர் நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறார். இன்னைக்கு சபையில பெரிய நியாயத்தீர்ப்பு தேவன் ஆரம்பிக்க போகிறார். ஒரு ஊழியக்காரன் விட மாட்டார். சபையில அக்னி பற்றி எரியணும். பரிசுத்த அபிஷேகம் சபைக்குள்ள இருக்கணும். அந்நிய பாஷை பேசணும். சபை எப்படி இருக்கு? ஆராதனை தூங்கி வழிகிற சபை, தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிறது. சபையில பரிசுத்தம் இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, எது சபை? தேவன் சபையில இருக்க வேண்டும். தேவ ஆவினர் சபையில கிரியை செய்ய வேண்டும். அப்படி இல்லாத சபையை கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். நீங்க அங்க போய் மாட்டிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் நியாய தீர்ப்பார். அல்லேலூயா. பரிசுத்தமான தேவன், நீதியுள்ள தேவன் ஒரு ஊழியக்காரனை விட்டு வைக்க போறது கிடையாது. எல்லா சபை கர்த்தர் வெளுத்து வாங்க போகிறார். கடைசி காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே சபையை கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து ஏன் இப்படி எல்லாம் கர்த்தர் செய்கிறார்? ஏன் கர்த்தர் சபையில தண்டனை கொடுக்க போகிறார் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றது. ஏசாயா 59:14 வசனம். சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் என்றால் சபையில ஏன் நியாய தீர்ப்பு பண்ணுகிறார்? சபையை ஏன் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார்? சீக்கிரம் படிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 59:14 வசனம். ஏசாயா 59:14. சீக்கிரம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போயிற்று. சத்தியம் எங்க இடறிச்சு? ரோட்ல சத்தியம் இடறிடுச்சு. சபைக்குள்ள வர முடியல. சத்தியம் சபைக்குள்ள வர்றதுக்கு வழியே கிடையாது.
வழியிலே தூக்கி போட்டான் சபையில. போச்சு போ, நீ வழியே கிட, சபைக்குள்ள வந்துடாத, எங்க சர்ச்சுக்குள்ள சத்தியமே வேண்டாம், எங்க சபைக்குள்ள சத்தியமே வேண்டாம். தூக்கி போட்டாங்க, தூக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க சத்தியத்தை. பாத்தீங்களா இந்த காலத்துல போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. அநேக சபைகளில் சத்தியம் ரோட்ல தூக்கி எரியப்பட்டது. சபைக்குள்ள சத்தியம் இல்லை. கதைகள், சினிமா கதைகள், சினிமா பாட்டு, டான்ஸ், ஆட்டம் பாட்டம், இதுதான் இருக்கிறது. நீங்க சபை ஆராதனையெல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. ஆமே, நான் சிறுவனா இருந்தபொழுது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆராதனை நடக்கும். ஒரு சலிப்பு இருக்காது, ரொம்ப பயங்கரமா இருக்கும், அக்னியா இருக்கும், அனலா இருக்கும். சபைக்குள்ள கால் வச்சாவே அன்னி பாஷை பேசிட்டு தான் உள்ள வருவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபை எங்க பார்க்க முடிகிறது? கர்த்தர் சபை தான் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். சபை கட்ட நியாய விசாரணை, எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க போகிறார். ஒரு சபை தேவன் விட்டு வைக்க போகிறது இல்ல. தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் தேவன் சபை நியாயம் தீர்க்க போகிறார். ஏதோ நினைக்கிறதெல்லாம் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கிறான் ஊழியக்காரன். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்து கொண்டு இருக்கிறது. நியாயம் தீர்க்கிற நேரம் வரப்போகிறதுனால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஜாக்கிரதை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென். சத்தியம் ரோட்ல தூக்கி போட்டாங்க, நியாயமும் கிடையாது. நியாயம் வந்து வாய் சேராமல் போயிற்று. எத்தனை குழப்பம் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. ஆமென். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவனும் இல்லை. சத்தியம் இடறி ஹல்லேலூயா ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே சத்தியம் என்பது இல்லவே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஏசாயா 56 அதிகாரம் 56, ஏசாயா 56 10 11 2 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 56 அதிகாரம் 10 வசனமும் 11 வசனமும். அவனுடைய காவற்காரர் ஆமென், எல்லாரும் ஒன்று அறியாத குருடர். ஆமென், ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் காவல்காரன் யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் யாரு? ஒன்னும் தெரியாத குருடன். பைபிளே தெரியாது. என்ன செய்யறாங்க? பைபிளே தெரியாது. திருநெல்வேலியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. 4 நாள் லேவியர் முகாம் ஒன்று நடந்தது. என்னை தங்கிருக்க ஒரு மேடையில் ஒரு ரூம் தந்திருந்தாங்க. மதியான காலையில் பிரசங்கம் பண்ணிட்டு காலையிலேயே அப்பதான் போய் உட்கார்ந்தேன். என் ரூம்ல உட்கார்ந்தேன். 2 பாஸ்டர், ரொம்ப கனத்த பாஸ்டர், நல்ல ஜிப்பா போட்டு நல்ல வேஷ்டி கட்டி அவர் வந்தாங்க. பார்த்தோம் ரொம்ப கனமா, ரொம்ப வெயிட்டா இருந்தாங்க. பிரைஸ் லார்ட், ஐயா பிரைஸ் வாங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? காலையில் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா பிரசங்கம் செய்ய ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. சரி ஐயா, எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னன்னா பரதீசுனா என்னங்க ஐயா? பரதீசுனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஐயா எவ்வளவு நாள் ஊழியம் செய்றீங்க? ஐயா நான் 30 வருஷமா ஊழியம் செய்றேன். 30 வருஷம் ஊழியம் செய்றேன். ஐயா நீங்க? நான் 25 வருஷமா ஊழியம் செய்றேன். அப்படியா? எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. ஐயா 30 வருஷமா ஊழியம் செய்றீங்க. கேட்டேன், ஸ்தாபனத்தோட பேரை சொன்னாங்க. அது வசனத்தில் ஊறி போன ஒரு ஸ்தாபனத்தில் அவங்க ஊழியக்காரங்களா இருக்காங்க. பரதீசு பற்றி தெரியல. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பரதீசுனா என்ன, அது முதல்ல எங்க இருந்துச்சு, இப்ப எங்க இருக்குது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வருகிற பொழுது அது எங்க வச்சிருந்தாரு, திரும்ப எங்க வைத்திருக்கிறார் என்பதை விவரமா சொன்னேன். ரொம்ப நன்றிங்க, ஸ்தோத்திரங்க ஐயா. உங்களை மறக்க மாட்டேங்க, என்ன மறக்காதீங்க, பரதீசு மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அங்க நீங்க போகணும். அல்லேலூயா. எங்க போகணும்? ஆமென். பரதீசு. பரதேசி இல்ல, பரதீசு, பாரடைஸ். அன்பானவர்களே, நிறைய பேருக்கு வசனம் தெரியல, நிறைய பேருக்கு சத்தியம் தெரியல, பைபிளே தெரியல. பைபிள் தெரியாதவங்க இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. 4 வசனத்தை ஆசீர்வாதத்தை குறித்து 4 வசனத்தை படிச்சுக்கிட்டு நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, சினிமாக்காரன் கூட அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டான். இன்னைக்கு ஊழியக்காரன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கு? பயங்கரம், பயங்கரம். சினிமாக்காரன் கூட அப்படி பண்றது இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரன் அப்படி விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தா பண்ணிக்கிறானே ஒழிய கர்த்தருடைய வசனம் ஊழியக்காரன் கிடையாது. பாருங்க, அவர் ஒன்றும் அறியாதவர்கள். வாசிக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம். அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அந்த ஊழியக்காரனெல்லாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். எங்க நாய் குலைக்கணும் இல்லை? நாய் என்ன செய்யணும் சொல்லுங்க? எங்க நாயினா என்ன செய்யணும்? குலைக்கணுமா குலைக்க கூடாதா? குலைக்கணும். ஆனா இந்த ஊழியக்காரனாகிய நாய் என்ன செய்ய மாட்டேங்குது? குலைக்க மாட்டேங்குது. சபையை நடத்துற ஊழியக்காரன் குலைக்க மாட்டேங்கிறான். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவ விசுவாசி செஞ்ச பாவத்தை, தப்பு பண்ண விசுவாசியை கண்டிக்கணும். தப்பு செஞ்ச விசுவாசி நீ தப்பு செஞ்சனு சொல்லணும். ஆனா நீங்களாம் சொன்ன விசுவாசி கோவிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்க தப்பை சுட்டி காட்டுனா தான் நல்லது. ஆமென். அப்பதான் நாளைக்கு அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு வீட்டில் போய் மண்டவர் ஆமாப்பா தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆமென்.
குலைக்க மாட்டாத ஊமையான நாயின்னு ஊழியக்காரனை கர்த்தர் சொல்றார். பாத்தீங்களா எப்படி கர்த்தர் சொல்றாரு? குலைக்க மாட்டாத ஊமையான நாய் ஊழியக்காரனை கர்த்தர் நாய் என்று சொல்லுகிறார். என் தாசன், என் ஸ்தானாதிபதி, கர்த்தருடைய தூதன், சேனையின் தூதன், இப்படி எல்லாம் ஊழியக்காரனை சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஆனா அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? குலைக்க மாட்டாத ஊமனாய், 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 ஊமனாய். ஓ ஆண்டவரே, எவ்வளவு கோபத்துல வேதனையில கர்த்தர் சொல்லி இருப்பார். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனா குலைக்க மாட்டாத நாய்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். வாசிக்கலாம். தூக்க மயக்கமாய் தூக்க மயக்கமா, எப்ப பார்த்தாலும் தூக்கம், எப்ப பார்த்தாலும் புலம்புகிற தூக்கம், தூக்கத்துல தூக்க மயத்துல புலங்குவான் இல்லையா? தூக்கிட்டு என்ன செய்வாங்க? உளருவாங்க. டேய் என்ன உளற? நானா? இல்லையா, நான் தூங்கிட்டு இருக்கிறேன் போவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க இல்லையா? தூங்குற ஆளு உளருவான். முழிச்சவங்களுக்கு தான் தெரியும் உளறான்னு சொல்லிட்டு உளறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரசங்கம் என்னது? உளறுதல். அல்லேலூயா. சபையில பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கமா இருக்கு? உளறி கொண்டிருக்கிறார்கள். சபையில பிரசங்கம் கிடையாது. சபை பற்றி யோக்கியதை பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற சபையெல்லாம் இப்படித்தான். ஊழியக்காரன் வசனம் தெரியல, சத்தியம் இல்ல, உள்ள பரிசுத்தாவினி இல்ல. உள்ள தேவாவியர் இருந்தால் தான் வசனத்தை போதிக்க முடியும். உள்ள பரிசுத்தம் இருந்தால் தான் சத்தியத்தை எடுத்து கொடுக்க முடியும். தூக்க மயக்கத்துல புலம்புறவன், குலைக்க மாட்டார் ஊமையான நாய். அப்படியே அவன் வாய் திறந்து பேசினாலும் என்னதான்? தூக்க மயக்கத்துல புலம்புற மாதிரி. என்ன பேசுறானே தெரியல, என்ன சொல்றானே தெரியல. ஓ எவ்வளவு துக்கமா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். படுத்துக் கொள்ளுகிறவர்கள், எப்ப பார்த்தாலும் தூங்கணும், எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறவங்க படுத்துக் கொள்ளுகிறவர்கள். நித்திரை பிரியர், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். ஐயோ, பகுத்தறிவு தூங்கிட்டே இருப்பானா? இரமா அவசரப்படாத. தூக்கத்தை ரொம்ப விரும்புவானா. நித்திரை பிரியர், தூங்கிட்டே இருக்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுமா. அப்பமா ஹலோ பிரைஸ் லார்ட், பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமா சாரி 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 சாரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா ஐயா என்ன செய்வாரு? கர் கர்ன்னு தூங்கிட்டு இருப்பாரு. நித்திரை பெரியர். அப்புறம் என்ன தெரியுமா? அப்புறம் திருப்தி அடையாமல் இருக்கும் திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள். பெருவயிற்று நாய்கள் எத்தனை கறியை போட்டாலும் திம்பான், எவ்வளவு சோத்த பிரியாணி போட்டாலும் திம்பான். தின்னுட்டு என்ன செய்வானா? திருப்தி அடையாத நாய். ஐயோ என்ன பேரு ஊழியக்காரனுக்கு. பாஸ்டர் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க? திருப்தி அடையாத நாய் என்று சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிறான்னு பாருங்க அந்த ஊழியக்காரன். எவ்வளவு தின்னாலும் திருப்தி அடையாத நாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. இந்த அருமையான நல்ல மட்டன் பிரியாணி, ஸ்தோத்திரம். நல்ல மீட்டிங் முடிச்ச பிறகு நல்ல அருமையான சில்லி நல்ல பொறுத்து கொடுத்தாங்க. நான் முதலே சொன்னேன் வேண்டாம், எனக்கு ரொம்ப அதிகமாக வேண்டான்னு சொன்னேன். சில்லியும் வச்சுட்டேன். எவ்வளோ பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு கைகளின் ஐயா என்னங்க ஐயா இப்படி சாப்பிட்றீங்க ஐயா? இவ்வளோதாம்மா முடியும். அல்லேலூயா. பிரியாணி நிறைய கொட்டிக்கவா முடியும்? ஸ்தோத்திரம். ரொம்ப யோசித்தாங்க, என்ன ஐயா இப்படி சாப்பிட்றீங்க, என்னையா இப்படி சாப்பிட்றீங்க? என்ன முடியுமோ அதைத்தானே சாப்பிட முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், திருப்தி அடையாத பெருவயிற்று நாய். பெரும் வயிறு, பெரும் வயிறு, வயிறு பெரிதா இருக்கிற நாய் என்று கர்த்தர் சொல்றான் ஊழியக்காரனை பார்த்து. அருமையானவர்களே ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை பற்றி எவ்வளவு பயங்கரமா கர்த்தர் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். ஆமென். மேய்ப்பர் ஊழியக்காரன் சொல்றார் பாத்தீங்களா? பகுத்தறிவு கிடையாது. ஒரு காரியத்தை பகுத்து பிரித்து பார்க்கணும். அதுதான் நம்ம ஸ்தோத்திரம் ரோமர் 12:2 படிச்சோம். ஆமென். பகுத்தறியத்தக்கதாக மனம் மறுரூபமாகணும்னு சொன்னார். பகுத்து அறியணும்னா மனம் என்னாகணும்? வேற விதமா மாறி இருக்கணும். இயேசு கிறிஸ்து மனசு போல மாறணும். பரிசுத்தனை மனசு போல நம்முடைய மனசு, ஊழியக்கார மனசு மாறணும். ஆமென். பகுத்து அறியணும். எந்த ஒரு காரியத்தை பகுத்து பிரித்து பார்க்கணும். பகுத்து பிரித்து பார்க்கிற ஆமென் அந்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்கணும். பகுத்து பிரித்து பார்க்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. எந்த வசனத்தை பகுத்து பிரித்து பார்க்கிறது அப்படியே குருட்டுத்தனமா அடிக்கிறது, குருட்டுத்தனமா மோதுறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் யூடியூப்ல சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன்னு நிறைய நேரமா பேசிட்டு இருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது மீன், அப்பம், திராட்சை ரசம், யானை அப்படியெல்லாம் கொண்டார். யானை என்ன தெரியுமா? காம விகாரம். யானை என்பது காம விகாரம். அந்த மனுஷன் சொல்ற ஆசீர்வாதம்னு சொல்றார். என்னெல்லாம் போட்டு புலப்புறாங்க. தூக்க மயத்தில் புலம்புகிறவர்கள். இவன் யாரு கேட்டாங்க? சொப்பனத்தை விளக்கம் முடியான்னு கேட்டாங்களா? ஓ ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஊழியக்காரனை பிசாசுகளை பிடித்து எப்படியெல்லாம் வணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறான். பெருவயிற்று நாய் என்ற பேர் ஊழியக்காரனுக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. பேரு வைத்த நாய்கள். அப்புறம் அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து ஆமென் தன் பொலிவையும் நோக்கி பார்க்கிறான். தன்னை எல்லாம் பெருமையா பேசணும். பிரசங்க நல்லா இருந்துச்சா? பாஸ்டர் பிரசங்க நல்லா இருந்துச்சா? ஒருத்தர் கேட்டாரு, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு, பாஸ்டருங்க யாரு? பாஸ்டர் நான் நல்லா ஜெபம் பண்ணா, என் ஜெபம் நல்லா இருந்துச்சா? ஏன் உன் ஜெபத்தை கர்த்தர்கிட்ட தான் சொல்லி இருக்கிற. ஜெபம் என்ன? கர்த்தர்கிட்ட பேசுறது இல்லையா? ஜெபம் என்னங்க சொல்லுங்க? தேவனோடு பேசுகிறது. அந்த ஜெபத்தை கர்த்தர் தான் நல்லதுன்னு சொல்லணும். பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணா எல்லாருக்கும் நல்லா சொல்லிட்டு நல்லா இருக்கும், பிடிச்சிருக்குமா என்ன செய்த ஜெபம்? நீ மனுஷன் பிடிச்சா தானே, பிடிக்காட்டி என்னையா? உன் ஜெபத்தை யார் கேட்கணும்? கர்த்தர் கேட்கணும். எப்படி ஊழியக்காரன் தற்பொழிவை வசனம் தான் கர்த்தர் சொல்லுகிறார். தற்பொழிவை தன்னை பெருமையா நினைக்கணும். ஒரு இடத்துல ஆராதனை பண்ணிட்டா நான் பெருமையா நினைக்கணும். பிரசங்கம் பண்ணிட்டா நான் பெருமையா நினைக்கணும். ஆமென். பிரசங்கம் பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சா? ஸ்தோத்திரம். அப்படி கேட்கவே கூடாது. ஆமென். எப்படி பிரசங்கம் நல்லா இருந்துச்சா? தப்பு. தற்பொழிவை நாடுகிற நிலையில இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கிறான். அருமையானவர்களே, என்ன பயங்கரம். ஆகவேதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக இந்த காலத்துல சபையெல்லாம் சீர்கெட்டு கிடக்கிறது. ஆமென். இப்ப இந்த படிச்சதெல்லாம் கேட்டீங்களா? நம்ம சபை எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்ப கேட்டீங்களே, இந்த மாதிரி நம்ம சபை இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆமென். நம்முடைய சபை விதம் இல்லாத இருக்கா? கர்த்தருக்கு சத்தமா சொல்லுவோம். ஆமென். தேவன் நம்முடைய சபையை வேறு பிரித்து கொண்டு போவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பயங்கரமான நிலையில் இன்னைக்கு ஊழியக்காரங்களை மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். ஆகவே சபை என்றால் அது சபையா இருக்கணும். அல்லேலூயா. நேரம் கடந்து போய்விட்டது. ரொம்ப இன்னைக்கு அதிகமாக நேரம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து சபையுடைய காரியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவி நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. ஆகவே சபையை அல்லேலூயா இந்த உலகத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு ஊழியக்காரனை எடுத்து தேவன் பாஸ்டராக நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க பாஸ்டர் பல பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு நிறைய பெயர்கள் நீங்க புதுசா பழைய வச்சிருக்கிறாங்க. இனி என்ன பேர் வரப்போதோ தெரியல. ஆமென். நிறைய பேரை வச்சுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, ஊழியம் செய்யணும். ஊழியத்தில் கர்த்தரை பயன்படுத்த எண்ணம் அல்ல, நிறைய பதவி இருக்கணும், நிறைய பட்டம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இதைத்தான் நிறைய பேர் நினைத்துட்டு இருக்காங்க. சபையா இருக்கணும். அல்லேலூயா. சபையை நிர்வாகம் பண்ணதான் ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஊழியக்காரனை பக்குவமடையாத ஊழியக்காரன் தான் சபையை குழப்பிக்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, சபை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த சபையிலும் பிசாசு புகுந்து சபை இன்னைக்கு நாசக்கேடு எடுத்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன் வீட்டை வாசப்படி ஏறி வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம விசுவாசி வீட்டுக்கு எந்த ஊழியக்காரனும் வரக்கூடாது. விசுவாசி வீட்டுக்கு வருவானால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் உண்மையுள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதா? அன்னி பாஷை பேச சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு ஊழியக்காரன் வர்றான், சரிதான், ஐயோ என்னென்னமோ சொல்றான், சரி அவனை ஜெபம் பண்ண சொல்லுங்க. அவன் ஜெபத்தில் அன்னி எப்படி ஜெபம் பண்றான்னு பாருங்க. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது. அந்த ஜெபத்தில் அன்னி பாஷை வருதா? நீங்க அன்னி பாஷை பேசுவீங்க, ஆனா அவன் அன்னி பாஷை பேசுறானா? சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட வீட்டில் ஏத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான தேவன். சபையை அற்புதமாய் தேவன் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சபையில நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆகவே தான் சபைக்கு நிறைய பேரை சபைக்கு போகாத, நீ சபைக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, வாலிப பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து சபையில் நிறுத்திக்கிறது. சபைக்கு வராம கர்த்தர் பிள்ளைகளே ரொம்ப டேஞ்சர். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா பிள்ளைகளுக்கு வீணா அல்லேலூயா தரிகட்டு போய் விடுவார்கள். ஆமென். நாளைக்கு பிள்ளைகள் வாயின் வைத்தமான வருகிற பொழுதுதான் தெரியும். உன் பிள்ளையை வைத்த நிமித்திட்டு வாலிப பிள்ளை வரும் பொழுதுதான் தெரியும், ஐயோ மோசம் போயிட்டேனே. டாக்டர் கொண்டு போன சொல்றாரு, இல்லம்மா இப்பெல்லாம் கருவெல்லாம் கலைக்க முடியாது, ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போச்சு, குழந்தையை பெத்துக்க வேண்டியதுதான். அந்த நிலைமை வராதபடி ஜாக்கிரதையாயிரு. சபைக்கு அனுப்பு பிள்ளையை, வாலிப பிள்ளையை சபைக்கு அனுப்பு. ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒன்று இல்லாமல் போய்விடும். தேவனுக்கு பயந்து நடப்பாயாக. எனக்கு தெரியும் ஓமலூர்ல ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு வாலிப பிள்ளை. அல்லேலூயா. பல முறை கருக்கலைப்பு பண்ணினாள், பல முறை தப்பா நடந்து அநேக முறை விதமான நிலையில வாழ்ந்தாள். திருமணம் ஆச்சு, 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் ஆகியும் குழந்தையே கிடையாது. ஆமென். அந்த நிலைமை உனக்கு வராதபடி கர்த்தருக்கு பயந்து நட. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே ஒரு பரிசுத்தமாய் வாழணும். ஆமென். நான் ஒன்று குலைக்க மாட்டது ஊமையான நாய் கிடையாது. ஆமென். பாவம் என்றால் கண்டித்து பேசுகிறவன், ஆமென், குற்றம் என்றால் கண்டித்து சொல்லுகிறவராய் இருக்கிறேன். தேவனுக்கு பயந்து நட. கர்த்தர் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிற காலத்தில் தேவனுக்கு பயந்து சபையில நிலைத்து ஒரு சபை ஆராதனை கூட தவறப்படக்கூடாது.
நம்ம நேசிக்கிற நம்மை காக்கிற தேவன் ஆமென் சபையில வந்து என் பிள்ளையை காண காத்து கொண்டிருக்க நாம் இடம் வைக்காதபடி கர்த்தர் ஒரு முன்னதாக நாம் நேரத்தில் வந்து கர்த்தருக்காய் காத்துக்கிற பிள்ளையாய் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.